இப்ப பாத்தீங்கன்னா பாசிஸ்டுகள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வர்றதுனால தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 4 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அடுத்து மோடி ரெகுலரா வருவார். இப்படி தேர்தலுக்குள்ள எப்படி ஒரு 5-6 முறை வருவார். வந்திருந்த உள்துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன பேசிட்டு போனார்னா, பீகார் மத்திய பிரதேசத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுடைய அடுத்த டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு ஓப்பனாவே சபதம் போட்டிருக்கிறார், சேலஞ்ச் பண்ணிருக்கிறார். யார் வேணா டார்கெட் வைக்கலாம், யார் வேணா இலக்கு வைக்கலாம், ஆனா தேர்தல் வந்தா மக்களுடைய அன்பை பெற்று மக்களுடைய வாக்குகளை பெற்று வென்று காட்டப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள் நீங்க தான். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் நிச்சயம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெறப்போகுது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பாசிச பாஜகவையும் அடிமை அதிமுகவையும் நிச்சயம் மொத்தமா மீண்டும் நிராகரிக்கத்தான் போறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறார். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அடிக்கடி போவார், நிறைய வாட்டி திருட்டுத்தனமா போவார். சென்ற முறை அவர் போனது யாருக்குமே தெரியல, பத்திரிகைக்காரங்க சொல்லிதான் நமக்கே தெரிஞ்சது. ஏன்னா வண்டிக்குள்ள உட்காந்து 4 கார் மாத்தி மூஞ்ச மூடிட்டு போயிட்டு வந்தார். கேட்டா வேர்த்துச்சுன்னாரு. ஆனா இந்த முறை சொல்லிட்டு போறாரு, பத்திரிகைக்காரங்களாம் அழைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்க, போன வாட்டி மாதிரி பண்ணிடாதீங்க, என்ன அசிங்கப்படுத்தாதீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் அப்படின்னு இந்த முறை சொல்லிட்டு போயிருக்கிறார். முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குன்னு இன்னைக்கு அந்த வெளிப்படையா போறதுக்கான அந்த தைரியத்திற்கு வந்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டுடைய பெருமைகளை உரிமைகளை எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடகு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு திமுகவை வீழ்த்துவேன்னு எடப்பாடி அவர்கள் திரு ஊரா போய் சொல்லிட்டு இருக்கிறாரு, சபதம் போட்டுக்கிட்டு இருக்காரு. திமுகவை அழிப்பன்னு புறப்பட்டவன் தான் அழிஞ்சு போயிருக்காங்களே தவிர திமுகவை தொட்டு பார்க்கறது கூட இன்னும் வரைக்கும் யாரும் கிளம்பி வர முடியாது. இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகளும் சேர்ந்து வருவாங்க. இவங்களை எல்லாம் களத்தில் எதிர்கொள்வதற்கு நாம தயாராக இருக்க வேண்டும். 4.5 வருஷத்துல ஆட்சியுடைய சாதனைகள் நிச்சயம் தலைவர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தது ஒருத்தராவது நம்முடைய திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு நம்முடைய ஆட்சியுடைய திட்டங்களை பற்றி போய் நினைவுபடுத்துங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதை உறுதி செய்வதற்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அடிமைகளையும் அவங்களுடைய டெல்லி எஜமானர்களையும் நம்ம சேர்ந்து வீழ்த்தையாக வேண்டும். எனவே வர இருக்கின்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய கைகளில் இன்னொரு 90 நாட்கள் தான் இருக்குது. இந்த 90 நாட்களும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய ஒரே இலக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், ராயபுரம், ஆர்கே நகர், பெரம்பூர், இந்த 3 தொகுதியிலும் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி, சென்ற முறை அடைந்த வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்தாக வேண்டும்.